பொதுவா நம்ம பாக்குற படங்கள்லயும் கேட்கிற சினிமா பாடல்கள்லயும் சென்சார் பண்ணிட்டாங்கன்னு நிறைய செய்திகள் வந்து பார்த்திருப்போம். அப்படி என்னத்தடா சென்சார் பண்ணீங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அப்படி நம்ம கவிஞர்கள் கைவண்ணத்தில் ஏடாகூடமா குஜாலா எழுதப்பட்ட எக்கச்சக்கமான ஹிட் பாடல்களோட வரிகள் சென்சார் ஆயிருக்கு. அப்படி சென்சார் ஆன பாடல்களை தேடி பிடிச்சு சென்சார் பண்றதுக்கு முன்னாடி இருந்த அன்சென்சார்ட் வெர்ஷன் ஆஃப் நிறைய பாடல்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற சென்சார் போர்டை விட அந்த காலத்துல தமிழ்நாட்டில் இருந்த சென்சார் போர்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸா தான் இருந்திருக்காங்க. பாடல்கள்ல சாதி, மதம், போதை இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே கத்திரி போட்டு வச்சிருக்காங்க. 1961 சிவாஜி கணேசன் நடிப்புல வந்த பாவ மன்னிப்பு படத்துல இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை. இதுல எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் அப்படின்னு ஒரு வரி வரும். எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான். ஆக்சுவலா இந்த வரியில வர பணம்ங்கிற வார்த்தைக்கு பதிலா முன்னாடி மதம்னு எழுதியிருந்தாரு கண்ணதாசன். சென்சார் அதுக்கு போட்ட தடையால மதம் பணமா மாறிடுச்சு. எதனை கண்டான் மதங்களை படைத்தான். 1964 வந்த படகோட்டி படத்துல வந்த இந்த பாட்டு வைரல்ங்கிற வார்த்தை புழக்கத்துல இல்லாத காலத்திலேயே தாறுமாறான வைரல். இந்த பாட்டுல வாலி இப்படி ஒரு வரி எழுதியிருப்பாரு. இப்போ நீங்க கேட்டது சென்சார்ட் வெர்ஷன். இந்த இடத்துல தலைவன் கொஞ்சம் டபுள் மீனிங்கா தான் ஒரு வரியை முன்னாடி எழுதி இருந்தாரு. அதை சென்சார் போர்டு விவரமா கண்டுபிடிச்சு வெட்டிட்டாங்க. மாமி மேல உனக்கு அவ்வளவு வெறியா? இதே வருஷம் கடவுளை கண்டேன்னு வந்த ஒரு படத்துல இப்படி ஒரு பாட்டு இருக்கு. கொஞ்சம் சிந்திக்கணும், அங்கே நின்னுக்கணும், சொல்லாமே தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டுல சந்திரபாபு ஏடாகுடமா ஒரு வரியை எழுத அது சென்சார் போர்டு தூக்கிட்டாங்க. மாத்தின வரிகளை இப்போ கேளுங்க. கேட்கிற கேள்வியும் புரியலையே, அந்த கேள்விக்கு பதில் தெரியாது. இப்படி கேள்வி பதில்னு சாதாரணமா இருக்கிற வரிகள் அன்சென்சார்ட் வெர்ஷன்ல எவ்வளவு வில்லங்கமா இருந்திருக்குன்னு பாருங்க. அப்ப இடையில அது அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கவனிச்சுக்கங்க. அப்பவே பேட் அடிச்சேனே புரியலையான்னு எழுதி விளையாடி இருக்காரு சந்திரபாபு. 1972 வந்த காசேதான் கடவுளடா படத்துல வந்த இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்குமே பாப்புலரா தான் இருக்கு. இந்த பாட்டுல வாலி எழுதின ஏகப்பட்ட வரிகள் சென்சார் ஆயிடுச்சு. இவ்வளவு நாளா நம்ம கேட்டது சென்சார்ட் வெர்ஷன் தான். பஞ்சலிங்கமே மடாபடான்னு அர்த்தமே இல்லாம இருக்கிற இந்த வரி முன்னாடி மசால் வடான்னு இருந்திருக்கு. பஞ்சலிங்கமே மசால் வடான்னு இருக்கிறது ஒரு மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு மாத்திட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு வரியும் சென்சார் ஆச்சு. அது என்னன்னு இப்ப பாருங்க. பாம்பையடிக்கும் ஆண்டவனே, பச்சையடிக்கும் ஆண்டவனே. இதே பாட்டுல சைவ பொருளாய் இருப்பவனே அன்று ஹோட்டல் கரியை கேட்டவனேன்னு ஒரு வரி வரும். இதுவும் சென்சார் வெர்ஷன் தான். சைவ பொருளாய் இருப்பவனே அன்று ஹோட்டல் கரியை கேட்டவனே. அன்சென்சார் வெர்ஷன்ல இந்த ஹோட்டல்ங்கிற வார்த்தைக்கு பதிலா என்ன இருந்துச்சுன்னு இப்போ பாருங்க. சைவ பொருளாய் இருப்பவனே அன்று கோழி கரியை கேட்டவனே. என்ன நொய் நொய்ன்ற நீ ரொம்ப பேசுற. இதே பாட்டில் இன்னொரு சென்சார் போர்ஷன். மல கஷாயத்தை குடித்தவனே, மது கஷாயத்தை குடித்தவனே. இதுக்கு மதுன்னு இருந்திருந்தாலே கொஞ்சம் டீசென்ட்டா இருந்திருக்குமேடா. 90s கிட்ஸ் வெறித்தனமா வைப் பண்ண ஒரு பாட்டு தான் இந்த வீடியோல அடுத்து பார்க்க போறோம். இந்த பாட்டு எப்போ சன் மியூசிக்ல போட்டாலும் இப்படி சென்சார் பண்ணி தான் போடுவாங்க.
என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். காவிரி பிரச்சனை பீக்ல போயிட்டு இருந்த அந்த டைம்லயே இதே பாட்டுல நாமுத்துக்குமார் இப்படி எழுதியிருப்பாரு. ஆனா அங்கெல்லாம் கை வைக்காத சென்சார் போர்டு இது கேரளா வரியில கை வைக்க காரணம் ஓஹோ அதுதானா. தாராளமா மனசு இருந்தான்னு மனசை மட்டும் மீன் பண்ணி எழுதின மாதிரி தெரியலையேன்னு அந்த மனசை மட்டும் தூக்கிட்டாங்க சென்சார்ல. இன்னொரு நாமுத்துக்குமார் பாட்டு நண்பன் படத்துல. இந்த பாட்டுல மாச கடைசியில் துட்டும் தீர்ந்தால் ஆலீஸ்வல் துண்டு வீடியில் நட்பை சேர்த்தோன்னு ஒரு வரி இருக்கும். ஆனா இது சென்சார் வெர்ஷன். துட்டுங்கிறது தான் புதுசா ஆட் பண்ணின வார்த்தை. இந்த இடத்துல முதல்ல என்ன வார்த்தை இருந்துச்சு தெரியுமா? கிங்ஸ்ங்கிற சிகரெட் பேரை யூஸ் பண்ணினா பசங்க கெட்டு போயிருவாங்கன்னு அது சென்சார் போர்டு வெட்ட கிங்ஸ் துட்டு ஆயிடுச்சு. யோ புகையே இப்படி விடுற. நான் வித்தியாசமா விடுறியா? நீ வேணா அவன வாங்கி வித்தியாசமா விடு. நம்ம எஸ்டிஆர் நடிச்சு வந்த ஒஸ்தி படத்துல இந்த பாட்டுலயும் ஒரு சென்சார் கட் இருக்கு. இந்த பாட்டுல வாலி எழுதின சர்தா பீடாங்கிறது சென்சார் பண்ணப்பட்டு அது பாம்பே அல்வாவா மாறிடுச்சு. அட பாவியா, வெறுவாயம் மெல்லக்கூடாது ஒரு பீடா வாங்கி போட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கான அசிங்கமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு போறானையா. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா, பாம்பே அல்வா போலே என் பேரத்தான் மெல்லுவா. ஊதா கலர் ரிப்பன்லயும் இதே மாதிரி ஒரு சென்சார் இருக்கு. ஏன்டா இப்படி எக்கச்சக்கமா போறீங்க? என்னடா பேச்சு பேசுற நீங்க? என்ன பேச்சு பேசுற நீங்க? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? இந்தடா உன்னை நாங்க கூப்பிட்டோமா? போதகே தும்பீரு பீரு குலிங்கன பீரு. இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு பழைய ராஜா பாட்டு. வைரமுத்துவும் இளையராஜாவும் சேர்ந்தே இருந்திருந்தா இன்னும் எவ்வளவு நல்ல பாட்டெல்லாம் வந்திருக்குமேன்னு நினைக்க வச்ச ஒரு பாட்டு. இந்த பாட்டுல சரணத்துல ஹீரோ இப்படி பாடுவார். அதுக்கு ஹீரோயின் எப்படி பதில் சொல்லியிருப்பாங்க தெரியுமா? ஆனா இது சென்சார் வெர்ஷன். அன்சென்சார்ட் வெர்ஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? புரியுது புரியுது. அந்த டாபிக்கை மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். பீரியட்ஸ் பத்தி எல்லாம் அப்ப பொதுவெளியிலேயே பேச மாட்டாங்க. பாட்டுல எப்படிங்கன்னு வைரமுத்துக்கு சென்சார் தடப்போட மாசத்துல 3 நாள் ஒதுக்கணும் பொதுவாங்கிறது அதுக்குள்ள வேணாமுங்க ஆளுங்க வருவாங்கன்னு மாறிடுச்சு. இந்த வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறது வாலி பாட்டு. இந்த பாட்டுல நம்ம இவ்வளவு நாளா கேட்ட இந்த வரி சென்சார்ல இருக்கு. நம்ம குசும்புக்கார வாலி இங்க முதல்ல என்ன எழுதி வச்சிருந்தாரு தெரியுமா? த்ரிஷாவோட இடுப்ப சோறாக்கும் அடுப்புன்னு எழுதின வாலி வரிக்கு சென்சார் போட்டாங்க கத்திரி. ஐயோ, அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுக்கிட்டு இவன் இருக்க நேரம் பார்த்து என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? குருவுக்கு ஏத்த சிஷ்யனா நம்ம பாவிஜய் கூட நிறைய பாடல்கள்ல டபுள் மீனிங்ல புகுந்து விளையாடி இருப்பாரு. குருவி படத்துல வந்த மொளமொளன்னு பாட்டுல இந்த வரியில வந்து தில்லையாடி வள்ளியம்மா அப்படிங்கிற வார்த்தை விடுதலை போராட்ட வீரரை குறிக்குது, அது கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குதுன்னு சென்சார் பண்ண அது அப்படியே தில்லு முள்ளு வள்ளியம்மான்னு மாத்திட்டாரு. நியாயமா பார்த்தா இந்த பாட்டுல வந்த முதவரியே ஏடா கூடமா தான் இருக்கு. அங்க எல்லாம் விட்டுட்டு இதை சென்சார் பண்ணி விட்டுருக்கீங்களே. இப்படி டபுள் மீனிங்ல எல்லாம் எழுத தலைவன் கிட்ட தான் டியூஷனே போகணுங்கிற அளவுக்கு இந்த பாட்டுல டபுள் மீனிங்ல வெளுத்து விட்டுருப்பாரு வாலி. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா தும்முன்னு ஏறு
அது கிக்கு எனக்கு. இந்த பாட்டோட சரணத்துல சில வரிகள் ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் இது எல்லாமே சென்சார் வெர்ஷன். அன்சென்சார்ட் வெர்ஷனை கேட்கணுமே அப்படி இருக்கும். பின்னால ருசிக்குமடா இத சொல்லாத ஆளுமில்ல. இந்த வரி முன்னாடி என்னவா இருந்துச்சு தெரியுமா? பின்னால ருசிக்குமடா இவ சூடான கீரவட. என்ன வடையா இவ சூடான கீரவட. ப்ரோ கீரவடன்னு எதை சொல்றாருன்னு மட்டும் கமெண்ட்ல கேட்டுறாதீங்கடா தெய்வங்களா. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? இதே பாட்டுல இன்னொரு வரி. புட்டு புட்டு திம்பமா போக போக பசிக்குமா தின்னு புட்டு மொத்தமா துட்டு என்ன கேப்பமா. இது முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா புத்தம்புது ஆப்பமா தொட்டு கொஞ்சம் பாப்பமா தின்னு புட்டு மொத்தமா துட்டு என்ன கேப்பமா. மிடில் கிளாஸ் மாதவன்ல புதுசா கல்யாணம் ஆன நம்ம வைகை புயல் கிட்டத்தட்ட ஃபுல் டைமாவே செயல் புயல் வீரரா தான் இருப்பாரு. இதைத்தான் முத்து படத்துல நம்ம வைரமுத்துவும் எழுதியிருப்பாரு. முத்து வந்து அந்த டைம்லலாம் நம்ம கோட் தீயா வேலை செஞ்சு குடும்ப கட்டுப்பாடை வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம கவிஞர் இப்படி எழுத அதுக்கு சென்சார் தடை போட நாளுக்கு 3 முறை கட்டிலில் சேர்ந்து விடு அப்படிங்கிற வரி நாளுக்கு 3 முறை சந்தோஷப்படுத்தி விடு அப்படின்னு மாறிடுச்சு. அதுதான் இல்ல. புதுசா இருக்கு. இன்னைக்கு என்னதான் நம்ம ஊ சொல்றியா பாட்டெல்லாம் போட்டு வைப் பண்ணினாலும் இதுக்கெல்லாம் முன்னோடினா அது ஸ்கூல் பஸ் சாக்லேட் போட்டுட்டு ஆடுவான் பாருங்க ஒரு டான்ஸ். நம்ம வாலியா தான் இந்த பாட்டையும் எழுதியிருக்காரு. முதல் வரியே சென்சார் ஆயிருக்கு. இதே பாட்டுல இன்னொரு இடத்துல வேலையா இத கேளையான்னு வாலி எழுதியிருப்பாரு. முருக கடவுளை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு அதை சென்சார் பண்ண வேலையா இப்ப ஜாலியா மாறிடுச்சு. இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான இடங்கள்ல இந்த பாட்டு சென்சார் ஆயிருக்கு. நான் பேச்சு பேசுறாயா? பாரு முருகா, நீயே பாரு. உன்கிட்ட சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்ல விட்டாளா பாத்தியா? சில நேரங்கள்ல நல்ல நல்ல வரிகளை கூட சென்சார் போர்டு மக்கள் அந்த ஆங்கிள்லயே யோசிச்சு அதை டபுள் மீனிங்கா நினைச்சு சென்சார் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் குட்டி படத்துல செல்வராகவன் எழுதின இந்த பாட்டுக்கு நடந்திருக்கு. காதலிக்கும் பொண்ணு காதலிக்கலன்னா கவலைப்படாதே கண்ணா கவலைப்படாதே. இந்த பாட்டுல வர இந்த வரியை கேளுங்க. தோண்ட தோண்ட ஆடம் போக தண்ணியோட டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்திடா. இப்படி சாதாரணமா லவ் ஃபெயிலியருக்கு அட்வைஸ் சொல்ற மாதிரி எழுதின இந்த வரி சென்சார் மக்களுக்கு காஜியா தோணி வெட்டி விட அந்த லிரிக்ஸ் பின்னாடி இப்படி மாறிடுச்சு. தோக்க தோக்க காதல் கூடும் நெஞ்சுக்குள்ள தெம்பு ரொம்ப ஜாஸ்திடா. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. வீடியோல நம்ம அடுத்து பார்க்க போறது சரோஜால வாலி எழுதின இந்த பாட்டுல பல்லவியில வரை இந்த வரிகளே சென்சார் ஆகி மாற்றப்பட்ட லிரிக்ஸ் தான். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏடா கூடமா வாலி எழுதியிருப்பாரு தெரியுமா? என்னையா இந்த படத்தை கூட்டி வந்திருக்க? கம்முனு படத்தை பாரியா. போகும்போது சும்மா கும்முன்னு சார்ஜர் வீட்டுக்கு போலாம். இப்ப ஏறிடுச்சே. நிறுத்திப்புடி தூக்கிப்புடின்னு எப்படியெல்லாம் வாலி எழுதி விட்டுருக்காரு. மறுபடியும் ஒரு வாலி பாட்டு கஜினி படத்துல இருந்து. இந்த பாட்டுல இந்த வரியை கேளு.
சாதாரணமா வாரமலர் குறுக்கெழுத்து போட்டி தானே, விடை எழுதி நீ நிரப்புன்னு எழுதி இருக்காருன்னு தோணலாம். ஆனா இதே பாட்டு அன்சென்சார் வெர்ஷன்ல என்னவா இருந்துச்சு தெரியுமா? குறுக்கெழுத்து புதிர்நானே மேலிருந்து கீழ் நிரப்பு. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். குறுக்கெழுத்து புதிர்நானே மேலிருந்து கீழ் நிரப்பு. அடிபட்டு ரத்தம் வந்துரு போகுது, பாத்து. மேலிருந்து கீழ் நிரப்புன்னு பச்சையா வாளி எழுதி வைக்க, ஐயா சாமி மேலிருந்து கீழே மட்டும் மாத்திக்கோங்கன்னு சென்சார் போர்டுல கேட்க, அதைத்தான் விடை எழுதின்னு மாத்திருக்காரு. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். இன்னைக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற தனுஷ்க்கு ஒரு காலத்துல எப்படி எல்லாம் பாட்டு எழுதி இருக்காங்க தெரியுமா? ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு மாமரம், ஒரே ஒரு மாமரத்துல ஒரே ஒரு மங்கல. இந்த பாட்டுல இப்போ இந்த வரிய கேளுங்க. இருக்கு எடுத்துக்கலாம், இந்த பழம் இருக்கு தின்னுக்கலாம். இதோட அன்சென்சார் வெர்ஷனை இப்போ கேளுங்க. பழம் எனக்கு கொட்ட உனக்கு, மாம்பழம் எனக்கு மாங்கொட்ட உனக்கு. எடி செருப்ப நாய். பழம் கொட்டைன்னு எப்படி அடிமட்டம் வரைக்கும் இறங்கி அலசி இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு. காய் உனக்கு தண்ணி எனக்கு. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன அது? தேங்காய் உனக்கு தண்ணி எனக்கு. என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற? இதுவும் ஒரு பசிதானப்பா. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சென்சார் போர்டே வார்ன் பண்ண அந்த லைன் இப்படி மாறிடுச்சு. தேங்காய் உனக்கு, நீர் எனக்கு. தேங்காய் உனக்கு, நீர் எனக்கு. அப்பாடா எல நீ நான் கூட